நண்பர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எஸ்சிஆர் காம்படிஷன் மெத்தட்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்ட் காம்படிஷன் மெத்தட்ல உள்ள கிளாஸ் பி டைப் ஆஃப் காம்படிஷன் நம்ம இதில் பார்க்க போறோம். கிளாஸ் பி டைப் ஆஃப் காம்படிஷன்ங்கிறது என்னன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கரண்ட் காம்படிஷன் ஆர் ரெசோனன்ட் பல்ஸ் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை கரண்ட் காம்படிஷன் அல்லது ரெசோனன்ட் பல்ஸ் காம்படிஷன் சொல்லலாம். பொதுவாக ஃபோர்ஸ்ட் காம்படிஷன்னா நமக்கு தெரியும். ஃபோர்ஸ்ட் காம்படிஷன்னா பொதுவாக இது டிசி சப்ளைல எஸ்சிஆரை யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல எஸ்சிஆரை டர்ன் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு முறை தான் இந்த ஃபோர்ஸ்ட் காம்படிஷன். அதில் இருக்கக்கூடிய கிளாஸ் பி காம்படிஷன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஒரு கிளாஸ் பி டைப் ஆஃப் காம்படிஷனோட சர்க்கியூட்டை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சர்க்கியூட்டில் பாருங்க, ஒரு டிசி சப்ளை சோர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் டைரிஸ்டர் T1 இருக்கு, அதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டர், ஒரு இண்டக்டர், ஒரு டயோடு, ஒரு TA அப்படின்னா ஆக்சிலரி தைரிஸ்டர், ஒரு லோடு இருக்கு. இதுல தைரிஸ்டர் T1ங்கிறது மெயின் தைரிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெயின் தைரிஸ்டரை டர்ன் ஆஃப் பண்றதுக்கு, அதாவது காம்படிஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கியூட்ஸ் தான் இந்த எல்சி சீரியஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட், டயோடு அண்ட் ஆக்சிலரி தைரிஸ்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. இது எப்படி இந்த தைரிஸ்டரை டர்ன் ஆஃப் பண்றதுங்கிறது ஒவ்வொரு கேஸா 4 கேஸா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்துக்கிடுங்க. அடுத்தால நீங்க பார்க்கக்கூடியது கேஸ் 1. ஃபர்ஸ்ட் கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தைரிஸ்டர் T1 அண்ட் தைரிஸ்டர் ஆக்சிலரி தைரிஸ்டர் ரெண்டுமே ஆஃப் கண்டிஷன்ல இருக்கு. ஆக்சுவலா தைரிஸ்டர்ங்கிறது என்ன பண்ணோம்னா ஒரு சுவிட்ச் மாதிரி ஆப்ரேட் ஆகும் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கேன். இதுல இப்ப பாத்தீங்கன்னா மெயின் தைரிஸ்டர் T1 ஆக்சிலரி தைரிஸ்டர் TA ஆஃப் கண்டிஷன்ல இருக்கு. அதனால அந்த சர்க்கியூட் ஓபன் சர்க்கியூட் மாதிரி பண்ணிருக்கேன். இப்போ நம்ம சப்ளை டிசி சப்ளை வோல்டேஜ் கொடுக்கக்கூடிய நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த சப்ளை வோல்டேஜ் ஆர் கரண்ட் என்ன செய்யும்னா இந்த சப்ளை சோர்ஸ்ல இருந்து பாசிட்டிவ் அப்படி வழியா ஃப்ளோ ஆகி திருப்பி இந்த கெப்பாசிட்டரோட இங்க நான் பாருங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த விஎஸ் வழியா இப்படி ஃப்ளோ ஆகி திருப்பி என்ன செய்யும்னா இதுல இருந்து இந்த கெப்பாசிட்டர் பாசிட்டிவ் வழியாக போயிட்டு இந்த இண்டக்டர் வழியா போய் இந்த டயோடு வழியா போயிட்டு இந்த லோடு கரண்ட் வழியா இப்படி ஃப்ளோ ஆகி என்ன செய்யும்னா இந்த இங்க இருக்க நெகட்டிவ் சைடுக்கு வந்துடும். இப்போ இந்த கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கெப்பாசிட்டர் என்ன செய்யும்னா கிட்டத்தட்ட ஒரு விஎஸ் என்கிற வோல்டேஜ் லெவலுக்கு சார்ஜ் ஆகும். விஎஸ் என்கிற வோல்டேஜ் லெவலுக்கு சார்ஜ் ஆகி இருக்கும். இப்போ இந்த கேஸுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டே வேல்யூஸ் அசம்ஷன், அதாவது கற்பனை வேல்யூவா எடுத்து வைக்கணும். அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய லோடு கரண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்குங்கிறது ஒரு கற்பனை வேல்யூ, லோடு கரண்ட்ங்கிறது நிலையான வேல்யூவா இருக்குங்கிறது ஒரு கற்பனை வேல்யூ. அதே மாதிரி ஒரு இண்டக்டர் கெப்பாசிட்டர் ரெசோனன்ஸ்ங்கிறது நேச்சர் இயற்கையாக இருக்கக்கூடியதுங்கிற 2 அசம்ஷன் வேல்யூ நீங்க எடுத்து வைக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் உள்ள நான் சொல்லியிருக்க மாதிரி வி சப்ளை வோல்டேஜ் என்ன செய்யும்னா பாசிட்டிவ்ல இருந்து அப்படி ஃப்ளோ ஆகி கெப்பாசிட்டர் வழியா ஃப்ளோ ஆகி இண்டக்டர் வழியா டயோடு வழியா லோடு போயிட்டு சப்ளைடு வோல்டேஜ் கூட நெகட்டிவ் சைக்கிளுக்கு வரும். இந்த நேரத்தில் கெப்பாசிட்டர் விஎஸ்ங்கிற வோல்டேஜ் லெவலுக்கு சார்ஜ் ஆகிருக்கு. இப்போ அடுத்தால பாருங்க, நீங்க கேஸ் 2க்கு வாங்க. கேஸ் 2க்கு வரக்கூடிய நேரத்தில் இப்போ என்ன செய்யணும்னா இந்த தைரிஸ்டரோட கேட்டுக்கு பாசிட்டிவ் பல்ஸ் கொடுத்து இந்த தைரிஸ்டரை ட்ரிகர் பண்ண வைக்கணும். ட்ரிகர்னா தைரிஸ்டரை டர்ன் ஆன் பண்ண வைக்கணும். இப்போ நீங்க இந்த தைரிஸ்டரை டர்ன் ஆன் பண்ண வைக்கக்கூடிய நேரத்தில் பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ளோ ஆயிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் என்ன செய்யும்னா அதோட வழியை கொஞ்சம் மாத்திட்டு என்ன செய்யும்னா பாசிட்டிவ்ல இருந்து இப்படி ஃப்ளோ ஆகி தைரிஸ்டர் T1 வழியாக அப்படியே போய் என்ன செய்யும்னா லோடு டெர்மினல் வழியா போயிட்டு இங்க இருந்து என்ன செய்யும்னா இங்க நெகட்டிவ் சப்ளை டிசி சோர்ஸோட நெகட்டிவ் சோர்ஸுக்கு வந்துடும். அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இதுவரைக்கும் இப்படி ஃப்ளோ இந்த வழியா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் எப்படி இங்க போகுதுங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். அது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இங்கே இருந்து போகக்கூடிய கரண்ட் சப்ளை வோல்டேஜோட வேல்யூவும் இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவலா இருக்கும், ஈக்குவல் மேக்னட்யூடா இருக்கும். ஆனா அதோட டைரக்ஷன் அப்போசிட் ஆயிருக்கனால இந்த கரண்ட் இங்க வழி இந்த கரண்ட் இங்க ஃப்ளோ ஆக முடியாது. சோ என்ன செய்யும்னா இங்க இருந்து வரக்கூடிய சப்ளை வோல்டேஜ் தைரிஸ்டர் T1 வழியா லோடு வழியாட்டு நெகட்டிவ் சிக்னலுக்கு போயிட்டு இருக்கும். கெப்பாசிட்டர் சார்ஜ் வோல்டேஜ் அப்படியே நிலையா அப்படியே இருந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு பர்டிகுலர் பொசிஷன் போன உடனே என்ன செய்யணும்னா இந்த தைரிஸ்டர் T1 டர்ன் ஆஃப் பண்ணணும். இந்த தைரிஸ்டர் T1 நம்ம டர்ன் ஆஃப் பண்றதுக்காக என்ன செய்வோம்னா இந்த கேஸ் 3ல இருக்கக்கூடிய ஆக்சிலரி தைரிஸ்டர்ங்கிறது TA ஆக்சிலரி தைரிஸ்டரை ஃபயரிங் பண்ணி டர்ன் ஆன் பண்ணுவோம். TA ஆக்சிலரி தைரிஸ்டர் ஃபயரிங் பண்ணி நீங்க டர்ன் ஆன் ஆக பண்ணக்கூடிய நேரத்தில் அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இதுல பாருங்க இங்க இருக்கக்கூடியதுல இந்த கரண்ட் இது வழியா போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பாசிட்டிவ் கரண்ட் போயிட்டு இருக்கக்கூடியதுல ஒரு பார்ட் ஆஃப் கரண்ட் என்ன செய்யும்னா டயோடுக்கு இங்க வரக்கூடிய நேரத்தில் இந்த டயோடு ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ் பைஸ்ட் ஆகுது. ரிவர்ஸ் பைஸ் ஆகக்கூடிய நேரத்தில் இந்த டயோடு ஆட்டோமேட்டிக்கா சப்ளைல இருந்து கனெக்ஷன் ரிமூவ் ஆகுது, சுவிட்ச் ஆஃப் ஆகுது. அதைத்தான் இங்க பண்ணிருக்காங்க, இந்த சர்க்கியூட்ல கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இங்க இருக்கக்கூடிய மெயின் தைரிஸ்டர் T1 டர்ன் ஆஃப் பண்றதுக்காக என்ன பண்ணுவீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆக்சிலரி தைரிஸ்டர் TA ஒரு கேட் பல்ஸ் கொடுத்து டர்ன் ஆன் பண்ணுவீங்க.
இப்போ கேட் பல்ஸ் கொடுத்து டேன் ஆன் பண்ணக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இங்க இருக்கக்கூடிய கரண்ட் இங்க இருக்கக்கூடிய கரண்டால என்ன செய்யும்னா, இங்க கெப்பாசிட்டி சார்ஜ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த வோல்டேஜ் வந்து இங்க இருந்து பாசிட்டிவ், இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து இப்படி என்ன செய்யும்னா தைரிஸ்டர் இது வழியா ஃப்ளோ ஆகி ஒரு இண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகி திருப்பி என்ன செய்யும்னா இங்க கெப்பாசிட்டிக்கு போகும். இப்படி இங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி இந்த ஆக்சிலரி தைரிஸ்டர் த்ரூ இண்டக்டர் வழியா போகக்கூடிய கரண்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரெசோனன்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கெப்பாசிட்டர் என்ன செய்யும்னா சார்ஜ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வோல்டேஜை இங்க இருந்து பிளஸ் இந்த தைரிஸ்டரோட ஆனோடு கேதோடு இண்டக்டர் வழியா டிஸ்சார்ஜ் பண்ணும். எப்படி எது வரைக்கும் டிஸ்சார்ஜ் பண்ணும்னா இங்க பாசிட்டிவ்ல இருந்து 0 டு மைனஸ் வரைக்கும் டிஸ்சார்ஜ் பண்ணும். அப்படின்னா இங்க டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய விஎஸ்ங்கிற வோல்டேஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி விஎஸ்ல இருந்து 0வா மாறிட்டு மைனஸ் விஎஸ்ங்கிற லெவலுக்கு வந்து சார்ஜ் பண்ணும். அப்போ இது மைனஸ் விஎஸ்ங்கிற லெவலுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆக்சிலரி தைரிஸ்டர் என்ன செய்யும்னா டேன் ஆன் கண்டிஷன்ல இருந்து டேன் ஆஃப் கண்டிஷனுக்கு போயிடும். டேன் ஆன் கண்டிஷன்ல இருந்து டேன் ஆஃப் கண்டிஷனுக்கு போயிடும். இப்போ டேன் ஆஃப் கண்டிஷனுக்கு போகக்கூடிய நேரத்தில் இங்க சார்ஜ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ரிவர்ஸ் வோல்டேஜ்ல வந்து சார்ஜ் பண்ணி வச்சிருக்க கெப்பாசிட்டர் வந்து சம் வோல்டேஜ் சார்ஜ் பண்ணி வச்சிருக்கும். இந்த சார்ஜிங் வோல்டேஜ் இண்டக்டர் வழியா என்ன செய்யும்னா இங்க ஃப்ளோ ஆக பார்க்கும். அப்ப இங்க ஃப்ளோ ஆக பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிவர்ஸ்ட் பைஸ்ல இருக்கக்கூடிய டயோடு ஆனது என்ன செய்யும்னா ஃபார்வர்டு பைஸ் கண்டிஷனுக்கு வந்துடும். ரிவர்ஸ் பைஸ்ல இருக்கக்கூடிய டயோடு வந்து ஃபார்வர்டு பைஸ் கண்டிஷனுக்கு வந்துடும். இப்போ ஃபார்வர்டு பைஸ் கண்டிஷனுக்கு வரக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும்னா மைனஸ் விஎஸ்ல வந்து சார்ஜ் பண்ணி இருக்கக்கூடிய வோல்டேஜ் ஆனது இந்த இண்டக்டர் வழியா என்ன செய்யும்னா திரும்பவும் டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் இங்க வரக்கூடிய சம் கரண்ட் என்ன செய்யும்னா மெயின் தைரிஸ்டருக்கு வந்து அப்போசிட்டா போகக்கூடிய நேரத்தில் இந்த மெயின் தைரிஸ்டர் T1 வந்து என்ன ஆகும்னா டேன் ஆஃப் கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம டேன் ஆஃப் பண்ணக்கூடிய மெயின் தைரிஸ்டர் T1 வந்து டேன் ஆஃப் ஆயிருது. அந்த கண்டிஷன் தான் இந்த டயக்ராம் கேஸ் 5ல இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேஸ் 5 என்கிறதும் கேஸ் 1 என்கிறதும் ஏறக்குறைய வந்து ரெண்டோட டயக்ராமும் ஒரே டயக்ராமா இருக்கு. இப்போ இதுல இருந்து எப்படி வந்து கிளாஸ் பி காம்படிஷன்ல வந்து ஒரு தைரிஸ்டர் வந்து டேன் ஆஃப் ஆகுறதுங்கிறத நீங்க படிச்சிருப்பீங்க. இங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து தைரிஸ்டர் T1ம் ஆக்சிலரி தைரிஸ்டரும் டேன் ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜ் விஎஸ்ங்கிறது விஎஸோட பாசிட்டிவ்ல இருந்து கெப்பாசிட்டரோட பிளஸ் மைனஸ் இண்டக்டர் டயோடு வழியா லோடு வழியா போயிட்டு நெகட்டிவ்க்கு வந்துட்டு இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் கெப்பாசிட்டர் வந்து என்ன பண்ணும்னா விஎஸ் என்கிற வோல்டேஜ் லெவலுக்கு வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம தைரிஸ்டர் T1 வந்து டேன் ஆன் பண்ணக்கூடிய நேரத்தில் இப்போ T1 வந்து டேன் ஆயிருக்கு. T1 வந்து டேன் ஆகக்கூடிய நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜ் விஎஸ்ங்கிறது விஎஸோட பாசிட்டிவ்ல இருந்து தைரிஸ்டர் T1 லோடு வழியாட்டு வந்து என்ன செய்யும்னா தைரிஸ்டரோட நெகட்டிவ்க்கு போகும். ஆனா இங்க சார்ஜ் ஆகிருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் வந்து அந்த நேரத்தில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகாது. ஏன்னா சப்ளை வோல்டேஜும் கெப்பாசிட்டர் வோல்டேஜும் சேமா இருக்கும். ஆனா வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கறனால டிஸ்சார்ஜ் ஆகாது. இப்போ தைரிஸ்டர் T1 வந்து டேன் ஆஃப் பண்றதுக்காக ஒரு ஆக்சிலரி தைரிஸ்டர் TA வந்து ட்ரிகர் பண்ணுவீங்க. ட்ரிகர் பண்ணக்கூடிய நேரத்தில் கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வோல்டேஜ் ஆனது பிளஸ்ல இருந்து தைரிஸ்டர் TA த்ரூ வழியா எங்க வரும்னா இண்டக்டர் வழியா வந்து என்ன செய்யும்னா அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும். இந்த நேரத்தில் டயோடு வந்து டேன் ஆஃப்ல இருக்கும். இந்த டிஸ்சார்ஜிங் எப்படி இருக்கும்னா விஎஸ்ல இருந்து 0 போயிட்டு மைனஸ் விஎஸ்ங்கிற லெவலுக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். அப்ப இந்த மைனஸ் விஎஸ் லெவலுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி இந்த மைனஸ் வோல்டேஜ் இந்த ஆக்சிலரி தைரிஸ்டர் வழியா போகக்கூடிய நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கா இதுவும் வந்து ஆக்சிலரி தைரிஸ்டரும் டேன் ஆஃப் ஆயிரும். இப்போ இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து இங்க கெப்பாசிட்டர் ஸ்டோர் ஆயிருக்க வோல்டேஜ் ரிவர்ஸ் ரெசோனன்ஸ் கரண்ட் வந்து ரிவர்ஸ் வழியா போகக்கூடிய நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கா டயோடு வந்து டேன் ஆன் ஆகும். இந்த டயோடு வந்து என்ன செய்யும்னா அப்போசிட் டைரக்ட் தைரிஸ்டர் T1க்கு அப்போசிட்டா போய் இந்த மெயின் தைரிஸ்டரையும் டேன் ஆஃப் பண்ணிடும். இதுதான் கிளாஸ் பி காம்படிஷன் மெத்தடுங்கிறது எக்ஸ்பிளனேஷன் இதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து நல்லா சொல்லியிருக்கக்கூடியதை பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் இதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிறேன். வணக்கம்.